இன்னைக்கு நிஷா வீட்டிலே வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறா. தரணிஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ் வேணும்னா அது கடையில் வந்து ஏற்கனவே சிக்கன் ரைஸ் போட்டதில் தான் வெஜ் ரைஸ் போட்டு கொடுப்பாங்க. வெஜ் ரைஸும் காய்கறி தான் போட்டு கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த இதில் நான்வெஜ் போட்டதில் போடுவாங்க அப்படின்ட்டு வீட்டிலே செஞ்சு தரலாம். லீவு நாள் வரட்டும் அப்படின்னு. இன்னைக்கு சாட்டர்டே இல்லை, அதனால் செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் இப்போ முக்கால்வாசி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா நிஷா. ரெடி பண்ணியாச்சு, சட்டி மட்டும் காஞ்சிட்டு இருக்கு. காஞ்சிருச்சு. நம்ம இப்போ டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு நிஷா எப்படி செய்யறாலும் அதே மாதிரி செய்யுங்க. செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் வரும். அப்படி தானே நிஷா? தெரியல, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டை. ஏன் ஒரு தடவை சிக்கன் ரைஸ் செஞ்சு தான் சாப்பிட்டது இல்லையே, நல்லா இருந்துச்சு அப்போ. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிடலாம். என்னென்ன சமையல் எண்ணெய் எந்த கடையில எல்லாம் பாம் ஆயில் தான் ஊற்றுவாங்க. நம்ம கோல்டு வின்னர் அந்த மாதிரி ஏதாவது எண்ணெய் ஊற்றிக்கணும். அது இல்லாத அவங்க சிக்கன் ரைஸ்லாம் பொரிச்ச எண்ணெய் தான் அதில் ஊற்றி கொடுப்பாங்க. அந்த பாட்டிலில் வச்சு ஊற்றி கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் போட்டு இப்படி அமுக்கி விடுவாங்க. அந்த எண்ணெய் நம்ம வந்து கோல்டு வின்னர் அந்த மாதிரி எண்ணெயை ஓட்டுக்கலாம். என்னென்ன ஃபஸ்ட்டு வெங்காயம், அப்புறம் இந்த பச்சை குடமிளகா இருக்குல்ல, பச்சை குடமிளகா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை குடமிளகா போட்டோம்னா. அடுத்தது வெங்காயம் லேசாக வதங்கட்டும். ரொம்ப வதங்கினாலும் நல்லா இருக்காது. லேசாக தானே. ஏய், ரெண்டு பேரும் சண்டை போட. ஏய் நெருப்பில் ஏன்டா தண்ணியை ஊற்றுற? பீன்ஸு, அப்புறம் கேரட்டு, அப்புறம் முட்டைக்கோஸு, அப்புறம் மல்லித்தலை. சும்மா தரமாக வரப்போகுது இன்றைக்கி சாப்பாடு. எல்லாருக்கும் மத்தியான சாப்பாடு இன்றைக்கி தான். காக்காவுக்கு வைக்கிறதே வெஜ் ரைஸ் தான். உடனே ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லாதீங்க. காக்காவுக்கெல்லாம் விரதம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ பண்ண முடியும். அட்ரி இந்த அவங்கெல்லாம் பறக்க விடுவாங்கல்ல, சட்டியை தூக்கி தூக்கி போட்டு அது மாதிரி பறக்க விடுறீங்க. ரொம்ப வேக விட்றாரு. அது என்னன்னா கூட்டு மாதிரி ஆகி போயிடும். இது முட்டைக்கோசு கூட்டு மாதிரி ஆகி போயிடும். டக்கு டக்குன்னு குத்தும். ஏய், இங்கே தெரிக்குது பிள்ளை தண்ணி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமா போடுவாங்க. அது கழுவுன தண்ணியும் ஊற்றி ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றுவாங்க. நம்ம வந்து டைரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்ல வாசனையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வாங்கின ஃப்ரைட் ரைஸ் மசாலாவிலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்கும். காரம் இல்லாத ஃப்ரைட் ரைஸ் மசாலாவும் இருக்குது. அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும், இது வந்து ரெட் கலரில். காரமாக உள்ளது ரெட் கலர். எப்படி சோத்தை கொட்டிட்டு மசாலா போடுவாங்களா, மசாலாவை கொட்டிட்டு சோத்தை போடுவாங்களா? ஒரு பாக்கெட் இது எல்லாமே மசாலா கொட்டிட்டு போட்டால் தானே சோறை போட்டு கிண்டியெல்லாம் நல்லா வந்துடும். எந்த ஊர் நீ? விடுங்க, பாவம் பாவம் செய்யட்டுமா. தர்ணீஸா பாருக்கு ஏகத்தெல்லாம் இருக்கே. தர்ணீஸு ஃப்ரைட் ரைஸ் மசாலா. அம்மா பிள்ளை அப்படி தான் பண்ணுவான் சேட்டை. நீ அப்பா பிள்ளை நல்ல பிள்ளை. ஓரளவுக்கு வந்துருச்சு வாசனை, ஃப்ரைட் ரைஸ் வாசனை. நெக்ஸ்ட்டு சாப்பாடு. எங்கள் 5 பேருக்கு உள்ள சாப்பாடு இது. கரெக்டு தானே நிஷா? கொஞ்சம் கிளறி விட்டு கூட்ட வேண்டியது தானே. அப்புறம் அந்த மசாலா போட்டுக்கலாம். சரி, ரைட்டு ரைட். டொக்கு தான் இது. சோயா சாஸ். ஆஹா, என்னடி இந்த கண்ணங்கரேர்னு இருக்கு. அடுத்த மசாலா, 2வது பாக்கெட் மசாலா. 2 பாக்கெட்டே எங்களுக்குலாம் போதும்னு நினைக்கிறேன், தெரியல. அந்த முடிஞ்ச நேரம் சட்டி பறந்துருக்கும் நேரம். அடி பிடிச்சிட போகுதுரி. இந்த வெயிலில் கொண்டாந்து அடுப்பை போட்டிருக்க வீடியோவே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அது இன்னும் சமைக்கிறியா என்னன்னே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கிளார் அடிக்குது. ஜன்னலில் மாற்றணும். ஆகா சிரமம் வந்துருச்சு போயிருக்க.
என்ன ஈரமாக இருக்குது தண்ணியா? தண்ணி இல்லை, அது எண்ணெய் அப்படிதானே இருக்கும். ஆ ஆஹா, இன்னொரு பொடி போடணுமா? இன்னொரு பாக்கெட் வேணாம், போதும் அது. இதே போதும். மாதிரி உப்பெல்லாம் கறிக்கிற மாதிரி. 5 பேருக்கு செய்கிறதுக்கு இந்த மசாலா பாக்கெட்டு 2 பாக்கெட்டு போடுங்க, அதுக்கு மேலே வேண்டியதில்லை. இதே எத்தனை கிராமு? 20 கிராம், 18 கிராமு. இது சோயா சாஸ் பாக்கெட் எப்படியும் 3 பேர் கிளறலாம். 3 பேர் கிளறலாம். 2 பாக்கெட் 5 பேர் கரெக்டாக இருக்கும். இது 6 பேர் சாப்பிட்ற சாப்பாடு. தண்ணி ஊற்றி வச்சுருந்து மறுநாள் காலையிலையும் சாப்பிடுவோம். இன்றைக்கி நிஷா எல்லாத்தையும் போட்டு விட்டா. என்ன பாப்பா, அவ்வளோதானா? ஏன் அப்படி வந்து கூட செஞ்சேன்னா அப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வையும்பாங்க. ஆ, அதனால இதே சாப்பாடாக இருந்தால் போதும் 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 4 கால். ம், அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே ஓகே. எல்லாத்தையும் கிளறியாச்சு. சாப்பாடு டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். நாங்கள் விரதம் விட்டு அப்புறமா ரிவ்யூ பண்ணுறோம். ஆ, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் 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 பாய். கிட்ட காமெடி. ம், சூப்பராக இருக்குது. பச்சை பட்டாணி போடணுமா? வேண்டியதில்லை, அது வெஜ் ரைஸ். இது வெஜிடபிள் ரைஸ் மாதிரி ஆயிரும். வெஜ் பிரியாணி ஆயிரும். ம்.